வெல்கம் டு நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் ரொம்பவே ஈஸியாக குவிக்காக செய்யக்கூடிய பேச்சுலர்ஸ் சிக்கன் மசாலா எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இதோட பேர் தாங்க மசாலா சிக்கன். ஆனால் இதில் பெருசாக எதுவும் மசாலா சேர்க்க போகிறது கிடையாது. இதை எந்த ஒரு காம்ப்ளிகேஷன்ஸும் இல்லாமல் பேச்சுலர்ஸ்லாம் தாராளமாக செஞ்சு சாப்பிடலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பேன் வச்சிடலாம். பேன் நல்லா காஞ்சதும் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் நல்லா காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை, சும்மா 1 செகண்ட் வதக்கினா போதும். சீரகம் சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இது கூடவே 2 பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இந்த பச்சை மிளகாய் இந்த சிக்கனுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ 2 வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி திக்காக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை இப்போ சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகணும். 5லேருந்து 7 நிமிஷம் அளவுக்கு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சா ரொம்ப கரிஞ்சிரா மாதிரி இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்க்குறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இது 1 நிமிஷம் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது சிக்கன் சேர்த்துடலாம். நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன், நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போது சேர்த்துடலாம். இதை ஹை ஃப்ளேமில் 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கிட்டுருங்க. சிக்கன் அப்படியே ஒரு 2-3 நிமிஷத்தில் நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிடும். இப்போ பாருங்கள், 2-3 நிமிஷத்தில் சிக்கன் அப்படியே ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், காஷ்மீர் சில்லி பவுடர் தான் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், சிக்கனோட கலர் நல்லா மாறி இருக்கு. நான் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். நல்லா சிக்கன் ரோஸ்ட் ஆகும், அதனால தான் நான் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்க்குறேன். ரோஸ்ட் ஆனால் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போது சிக்கன் நல்லா வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுருங்க. ஆல்ரெடி சிக்கன்லேருந்தே தண்ணி வரும், அதனால் நம்ம அவ்வளோ தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி வரட்டும். இப்போ பாருங்கள், கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ இதை ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். 10 நிமிஷம் அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ பாருங்கள், இந்த சிக்கன்லேருந்தும் தண்ணி நிறைய வந்திருக்கு. சிக்கன் இன்னும் ஃபுல்லாக வேகலை, இன்னும் தண்ணி இல்லாமல் அப்படியே இருக்குது. அதனால் இன்னும் ஒரு 15 நிமிஷம் தட்டு போட்டு மூடிடலாம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு, திறந்து பார்ப்போம். இப்போ பாருங்கள், அந்த நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே நல்லா அப்சார்ப் ஆகிடுச்சு. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப குவிக்காக ரெடி ஆகிடும் இந்த ரெசிபி. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். சிக்கனும் சூப்பராக வெந்திருக்கு, பூ மாதிரி. அவ்வளோதாங்க, பேச்சுலர் மசாலா சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. இந்த டிஷ்ஷு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்பவே அசத்தலான பேச்சுலர் சிக்கன் மசாலா அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக மறக்காமல் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.